அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது குலதெய்வ வழிபாட்டிற்கு உகந்த பங்குனி உத்திர சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்கலாம். பங்குனி மாதம் சூரியன் மேச ராசிக்கு உச்சத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கும். அப்பொழுது கிரகங்கள் உச்ச வீட்டை நோக்கி செல்லும் போது பூமிக்கு மிக அருகில் இருக்கும். சூரியன் மற்றும் நிலாவிற்கு நடுவே பூமி வரும் நாளே பௌர்ணமி திதி ஆகும். அன்று சூரியனின் முழு வெளிச்சமும் நிலாவின் முன்பக்கத்தின் மேல் முழுமையாக பதிவதால் நிலா வெளிச்சத்துடன் தோற்றமளிக்கிறது. பூமியின் மேற்பட்ட பகுதியில் நிலாவின் ஈர்ப்பு விசை தாக்கம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. நிலாவின் நற்சக்தி வேலை செய்யும் போது இரத்த ஓட்டமும் பிராண சக்தியும் இயல்பாகவே மேல் நோக்கி செல்லும். அன்று அனைவரின் குணமும் ஏதுவாக இருந்தாலும் அது மேம்படும். தீயான நிலையில் இருந்தால் தியான நிலையை ஆழமாக்கிறது. அன்பு நிறைந்தவர்கள் என்றால் அன்பு பெருக்கெடுக்கும். பயம் நிறைந்தவராய் இருந்தால் உங்கள் பய உணர்வு இன்னும் அதிகரிக்கும். அளபரிய சக்தியை விழிப்புணர்வையும் வழங்கும். ஆத்மாக்காரன் சூரியனும் மனோகாரகன் சந்திரனும் சமசப்தமாக பார்ப்பதால் சூரியகலை சந்திரகலை சமநிலை பெற்று மனிதர்களின் மனம் ஒருநிலைப்பட்டு மனதில் சாந்தமும் அமைதியும் ஏற்படும். மனம் ஒரு நிலைப்படும் போது செய்யப்படும் பூஜைகள் வழிபாடுகள் தான தர்மங்கள் பல மடங்காக உடனே பலன் தரும். இந்த பௌர்ணமி தினமானது மாதம் ஒரு முறை வந்தாலும் பங்குனி மாதம் வரும் பௌர்ணமிக்கு பல சக்தி தனி சிறப்புகள் உண்டு. பங்குனி மாதம் சூரியன் மேச ராசிக்கு உச்சத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பார். கிரகங்கள் உச்ச வீட்டை நோக்கி செல்லும் போது பூமிக்கு மிக அருகில் இருக்கும். அதன் வலிமையும் மிகுதியாக இருக்கும். உச்ச கிரகங்களின் கதிர்வீச்சு பூமிக்கு மிகுதியாகவே கிடைக்கிறது. ஆத்மகாரகன் சூரியனும் மனோகாரகனான சந்திரனும் பலம் பெறும் பௌர்ணமி மிகுதியான சக்தி இருக்கிறது. சூரியன் தன் முழு வலிமையுடன் சந்திரனை பார்க்கும் பௌர்ணமி நாளில் சூரிய ஒளியால் பகல் பொழுதும் சந்திர ஒளியால் இரவு பொழுதும் பிரகாசமாக வெளிச்சமாகவும் இருக்கும்போது மனிதர்களின் பூஜைகள் வழிபாடுகள் தான தர்மங்கள் பல மடங்காகி பல புண்ணிய பலன்கள் மிகுதியாக கிடைக்கும். உத்திரம் காலபுருஷ 5ஆம் அதிபதியான பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதியான சூரிய நட்சத்திரம். இதன் முழு பாதம் சிம்ம ராசியிலும் மீதமுள்ள 3 பாதங்கள் காலபுருஷன் 6ஆம் இடமான ருண ரோக சத்ருஸ்தவான கன்னி ராசியிலும் உள்ளது. 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம். பூர்வீகம் என்றால் குலதெய்வம், அதிர்ஷ்டம், காத்தல், ஆழமன சிந்தனை, நல்லது கெட்டது ஆகியவற்றை அறியும் இடம். 6ஆம் இடம் என்பது பிறவி கடன், பொருள் கடன், எதிரி கர்ம வினை தாக்கத்தால் ஏற்படும் நோய் போன்றவற்றை கூறுமிடம். இதன் உள்ள தத்துவம் தீராத கர்ம வினையால் பிறவி பிணிகளை தீர்க்கும் வலிமை கொண்டது என பொருளாகவே பார்க்கப்படுகிறது. உத்திர நட்சத்திரம் சூரியனின் வீடான சிம்மத்திலும் புதனின் வீடான கன்னியிலும் காலபுருஷ 5, 6ஆம் இடத்துக்கு சம்பந்தம் பெறுவதால் மனிதர்களின் வினைப்பதிவில் உள்ள கர்ம வினைகளை நீக்கும் வல்லமை உண்டு. இதற்கு உதாரணமாக சுவாமி ஐயப்பன் உத்திர நட்சத்திரத்தில் சாஸ்தாவாக பிறந்து தான் பெற்றவரால் மக்களை துன்புறுத்திய மகிழ்ச்சியை வதம் செய்தார் எனவும் கூறலாம். முன்னோர்கள் தந்தை வழி பாட்டன் பாட்டிமார்கள் வணங்கி வந்த தெய்வம்தான் அவரில் ஒருவர் குலதெய்வமாகும். குலதெய்வங்கள் கர்ம வினைகளை நீக்கி வல்லமை என்பதால் அது குலதெய்வ வழிபாடு ஒரு குடும்பத்திற்கு அவசியமானதாகும். வருடம் ஒரு முறையாவது குடும்பத்தோடு சென்று குலதெய்வத்துக்கு செய்ய வேண்டியதை செய்து வழிபட்டால் குலம் தலைத்து சந்ததியினர் சந்தோகமாக வாழ்வார்கள். குலத்தில் தோன்றிய குலதெய்வம் என்பது ஒரு குலத்தில் தோன்றி சமூகம் அல்லது பல குடும்பங்கள் விளங்க தங்கள் உயிரையே கொடுத்து குலத்தை காப்பாற்றியவர்கள் அவர்கள். ஒவ்வொரு சமூகத்திற்கும் குறிப்பிட்ட தெய்வம் குலதெய்வமாக இருக்கும். அவர்கள் கும்பிடும் இடமே மாறும் தவிர குலதெய்வம் மாறாது. பல தெய்வங்கள் இருந்தாலும் குலதெய்வ வழிபாடு என்பது ஒரு குடும்பத்திற்கு மிகவும் அவசியம். நாம் நினைக்கும் அல்லது நினைப்பதற்கு முன்பு நமக்கு தேவையான உதவிகளை குலதெய்வம் செய்யும் என்பது பழங்காலமாகவே நம்பப்பட்டு வருகிறது. ஒரு குடும்பத்தில் எந்த சுப காரியங்கள் என்றாலும் முன்னோர்கள் வழிபாடு குலதெய்வ வழிபாடு என்பது மிக முக்கியமானதாகும். ஒருவரது குலம் ஆள் போல் தலைத்து அருகு போல் வேல் ஊன்றி வேண்டுமானால் குலதெய்வ வழிபாடு மிக முக்கியமானதாகும்.
குலதெய்வ தோஷம் இருந்தால் மற்ற தெய்வங்களின் அருள் கிடைக்காது. குலதெய்வத்தின் அனுமதி அல்லது அனுகிரகம் இல்லை என்று ஒவ்வொருவர் என்னதான் சக்தி வாய்ந்த ஹோமம் யாகம் செய்தாலும் ஆலயங்களுக்கு சென்றாலும் எதிர்பார்த்த பலன் தருமா என்பது சந்தேகம்தான். ஆண்டிற்கு ஒரு முறையாவது குலதெய்வ வழிபாடு என்பது மிக அவசியமானதாகும். எனவே உங்கள் குலத்தின் கோவிலுக்கு சென்று, அதாவது உங்கள் குலதெய்வத்தின் கோவிலுக்கு வருடம் ஒரு முறையாவது சென்று நீங்கள் உங்கள் குலதெய்வத்தினை வழிபட வேண்டும். பங்குனி உத்திரமும் குலதெய்வ வழிபாடும். பங்குனி உத்திரம் என்பது பௌர்ணமியும் உத்திர நட்சத்திரம் சேர்ந்து வரும் நாளாகும். மற்ற மாதங்களில் வரும் பௌர்ணமியை காட்டிலும் பங்குனி மாதத்தில் உத்திர நட்சத்திரமும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டில் இணையும் போது தோன்றும் நிலவு மிக பிரகாசமானதாகவும் தோன்றும். மற்றொரு சிறப்பு என்னவென்றால், தமிழ் மாதங்களில் 12வது மாதம் பங்குனி. அதேபோல் நட்சத்திர வரிசையில் 12வது நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம், அதாவது பங்குனி உத்திரம் இந்துக்களின் புனித நாளாகவே கொண்டாடப்படுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.